வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்ல வந்து முக்கியமா மீனத்தில் இருக்கிறவங்க வந்து உறவுகளை இழுத்து கட்டி வச்சு வாழறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. உ உ அவங்க முயற்சி அவங்கள சுத்தி உறவுகள் இருக்கணும். அந்த முயற்சி இருக்கும். ஆனால் இவங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய அவமானங்கள் வந்து நெறைய விஷயத்தில் படுவாங்க. ஒண்ணு பணம் சார்ந்த விஷயத்துல அவமானப்படுவாங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்துல அவமானப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் ஆணாக இருந்தால் மனைவியால் அவமானம், பெண்ணாக இருந்தால் கணவனால் அவமானங்களை பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அவமானங்கள் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா, ரொம்ப வலிக்கிற கூடியதா அவமானங்களா இருக்கும். பணத்தால் நெறைய அவமானப்பட்டது. அதுக்கப்புறம் அ உ தாம்பத்திய உறவுக்குள்ள உறவிலும் அவமானங்கள். இந்த மாரி நெறைய அவமானங்கள் படுவதனால், இவங்க வந்து இந்த இடத்த கண்டிப்பா நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாவே என்னன்னா, லக்ஸரியா வாழணும், எல்லாரும் பார்க்க பெருமையா நம்ம இருக்கணும், அப்படி அழகு சார்ந்த விஷயத்துக்குரியவர்களாகவே இருப்பாங்க. நம்ம சுத்தி அழகுகளை நியமிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மீனராசிக்காரர்கள் வந்து தன்னை அலங்கரிக்கிறது மட்டும் இல்லாமல், தன் மனைவியை அலங்கரித்து பார்க்கிறது, தன் கணவனை அலங்கரித்து பார்ப்பதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அந்த பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து, "நான் என்ன அழகா இல்லையா? நான் இப்படி இல்லையான்னு" சொல்லிட்டு, அவங்களை அந்த அந்த விஷயத்துக்கு அவங்க போராட விஷயத்தையே அவமானப்படுத்துபவர்களாக மாறிருவாங்க. அதனால அவமானங்கள் இதனால ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சகோதர, சகோதரிகள் இவங்களும் பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த சகோதர, சகோதரிகளுடன் இவங்க வந்து அவமானப்படுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பணம் சார்ந்த விஷயத்தில் பணத்தால் பிரச்சனை அப்படிங்கிற மாரி வரும். அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், பெண் நண்பர்களா இருந்தா அழகில் போட்டி. இவ இவ்வளவு இதுல எப்படி இவ்வளவு அழகா இருக்கா? அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் அவள ஒரு ஒரு விஷயம் அவளுக்கு அழகாக இருந்தால், அந்த விஷயத்தை அசிங்கமாக்க சொல்பவர்கள் இவங்களுடைய நட்பு வட்டத்தில். அதே மாரி பணம் சார்ந்த விஷயத்திலும் இவங்க வந்து நட்பு வட்டத்தில் கெட்ட பேர் வாங்குவாங்க. அதுவும் ஆணாக இருப்பதை விட பெண்கள் வந்து ரொம்ப ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, பெண்களால் தான் இவங்களுக்கு நட்பு வட்டத்தில் கெடுதல்கள் உண்டு. அதனால பெண் நட்பை இவங்க கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது அது எல்லாம் போக இவங்களுடைய இது வந்து என்னன்னா, பெண் குழந்தைகள் பிறந்தால் இவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யமாக சேர்ந்ததாக அர்த்தம். ஆனா பெண் குழந்தைகள் தாய்மையின் முதன்மையாக இருப்பாங்க. தன் தாயினுடைய ஒற்ற ரூபத்தை பெற்றவர்களாகவும் வருவார்கள். பெண் குழந்தைகளாக இருந்தால். ஆனால் தாயை வந்து தாய் வழியாயே சொல்லக்கூடியவர்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நோய்கள் என்றால் அடிவயித்து, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, ஆண்களாக இருந்தால் சுகர் பிரச்சனை, பெண்ணாக இருந்தா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், வெள்ளைப்படுதலை, கர்ப்பப்பையை வந்து எடுக்கக்கூடிய இது கூட சூழ்நிலை கூட வரும் அப்படிங்கிறத அர்த்தம். இவங்க வந்து அதிகமான நீர் சிந்துதல் வந்து இவங்க வந்து பண விரயத்தை அதிகமாக உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பேச்சில் கடினம் இருக்கிறதுனால, இவங்கள வந்து இவங்க பேச்சில் வந்து அதிகமா கடினத்தை யூஸ் பண்றதுனால, இவங்கள வந்து ரொம்ப இதா பேசுவா, ரொம்ப திமிரா பேசக்கூடிய பெண் அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு வருவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேசுற கடினத்தினால் தான் அவங்க நிர்வாகத்தன்மையும் அதிகமா நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதனால இந்த விஷயத்த கவனமா முக்கியமாக மணியை வந்து கையாளும் திறனில் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப அற்புத சக்தி குழந்தைகளாக இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எல்லாரும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குழந்தைங்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கோங்க. இவங்க அவமானங்கள் வந்து சகோதர, சகோதரிகளிடம் படுற அவமானம் பைசா தான். நட்பில் படுவதும் பைசா வைத்து தான். தாயிடமும் இவங்க வந்து தாயிடம் பழகுவதும் இவங்களுக்கு வந்து தாய்க்கும் இவங்களுக்கும் வந்து என்னன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும். பைசாங்கிறத விட ஒரு ஈர்ப்பு, ஒரு பாண்ட் போன ஜென்ம தொடர்பு உடையவர்களா மாரி தாயும், நீங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த பாண்ட் உருவாகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் தாய்க்கும் இவங்களுக்கும் பாண்ட் நல்லா இருக்கும். ஆனா உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தலையில் வைத்து படுக்க வேண்டிய பொருள் வந்து என்னன்னா, பழைய இந்த காசுகள், பழைய சேவிங்ஸ் பண்ண காசு இருக்கு இல்லையா? ஒரு மண் சட்டியில் போட்டு வச்ச காசு, அதை ஏதாச்சும் பணம் இது ஏதாச்சும் தலையில வைத்து படுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்ல எனக்கு அந்த இசைக்கருவி அந்த புல்லாங்குழல் அந்த மாரி இது இருந்துச்சுன்னா, அதுவும் வச்சு படுக்கலாம். இந்த நோய் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் மட்டும் இல்லாமல், சுக்கிரனுடைய காரகத்துவம் பண்ண அழகுன்னு சொல்லிட்டு அழகை பயன்படுத்தி அழகால் கெடுதல். அழகால் கெட்டு போகுதல். அழகை அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு, அதால் கெட்ட பேரு, அவமானங்கள் உருவாகும். இந்த மாரி சும்மா சாதாரண மேக்கப் போட்டா கூட, இவ ஒப்பனை அதிகமா பண்ணியிருக்கா. இவ அதிக மேக்கப்னால தான் இவ்வளவு அழகா தெரியுதான்னு சொல்லிட்டு, அதை வைத்து கூட இவங்கள வந்து அசிங்கமா பேசுவாங்க.
ஒரு ஆணாக இருந்தால் இவன் வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அதை வைத்து அசிங்கமாக பேசுவார்கள். அதனால் இவங்களுக்கு பெண், அழகு, பணம் இதை வைத்துதான் உங்களுக்கு அசிங்கம். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க யாருன்னா மகாலட்சுமி தாயார். இந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடு நீங்க கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசிங்கம், அவமானங்கள் வராது. அதே மாதிரி எப்பவுமே நீங்க வந்து பணம் காசுகளை நல்ல லக்ஸரி பொருளுக்கோ இல்லாட்ட உடைகளுக்கோ வாங்கும்போது, காசு போட்டு வாங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய அசிங்கப்படுத்துவாங்க. அதனால அந்த அசிங்கத்துக்கு பயந்து நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால நீங்க எப்பவுமே போட வேண்டிய ட்ரெஸ் வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போடுங்க, அலங்காரம் பண்ணி இருங்க. அது வந்து மற்றவங்க பார்வைக்கு உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பண்ணா கூட நீங்க வந்து அதுல சக்சஸ் ஆக உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்ல நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கிடைக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நபர்கள், அதாவது மீனராசிக்காரர்களுக்கு வந்து இறந்து போனவர்களுடைய தாக்கம் அதிகமாக அவங்களுக்கு வந்து இருக்கும். அது அது வந்து அதிகமா நீங்க ரிமெம்பர் பண்ண, அது ஒரு பெண்ணுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அது அதிகமாக நீங்க யோசிக்க 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 அது உங்களுக்கு உங்களை வந்து ரொம்ப ஈர்ப்பாயி அது வந்து உங்களுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால இறந்தவர்களே அதிகமாக, அது பெண் சார்ந்தவர்கள் இறந்தவர்களே அதிகமாக யோசிச்சீங்கன்னா அவங்களுடைய பயணம் உங்களை நோக்கி இருக்கும். மோட்ச சக்தி, அதாவது இறக்க போறவங்க யாராக இருந்தா அது உங்ககிட்ட வந்தப்புறம் தான் இறப்பை தொடுவார்கள். அதனால ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து இறக்கும் தருவாயில் இல்லாட்ட உடம்பு முடியாத சமயத்தில் நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இறப்பினுடைய விதிகள் நியமிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க விசாரிப்பது நலமாக இருங்க மட்டும் விசாரிச்சுட்டு விட்டுருங்க. நெகட்டிவான நீங்க இப்படி ஆயிருவீங்களோன்னு பயமா இருக்கு அப்படி சொன்னாலே அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா மாறிவிடும். அதனால நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் உடல் ஆரோக்கியத்தை விசாரிக்கும் போது கவனமாக விசாரித்து அவங்கள வாழ்த்துன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால சிறு சிறு விஷயங்கள், ஒருத்தர் உடல் ஆரோக்கியம் குறைவு அப்படிங்கும்போது வாலண்டரியா அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. தயவு பண்ணி அந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது அந்த தொடர்பான போனையோ எதையும் எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க கூட உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையின் ஆயுள் எண்டாக போகுதுன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி இதை வந்து நீங்க தொற்றாதீங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை உருவாக்கும். ஆனால் சிறு சிறு விஷயங்கள் நம்ம செய்யும் செயல்களை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் நான் சொல்ற அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து நீங்க உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க உங்க வாழ்க்கையில் உங்க மனதிடத்தையும் உடல் பலத்தையும் பெருக்குங்க. நன்றி, வணக்கம்.